கர்நாடக அரசு சூளுரைத்து வேலையை செய்யும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கின்ற அரசியல் கட்சிகள் எல்லாம் மௌனம் சாதித்திருக்க நேரத்தில் ஒரு தலைவன் விவசாயியை கடவுள் என்று மதிக்கின்ற ஒரு தலைவன், உங்களுக்காக பாடுபடுவதற்காக இருக்கின்ற ஒரு தலைவன் புறப்பட்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய மருத்துவர் சின்னையாவின் தலைமையை நாம் எல்லாம் ஏற்போம். அவர் பின்னால் நாம் செயல்படுவோம். எந்த அரசியல் சூழ்நிலை இருந்தாலும் சரி, விவசாயிகளின் பிரச்சனை என்று சொன்னால் இனி எல்லா கட்சியும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? இந்த கட்சியில இருந்து எம்எல்ஏவை பிடிக்கலாமா, அந்த கட்சியில இருந்து கட்சியை உடைக்கலாமான்னு சிந்திக்கிற நேரத்தில் விவசாயிகளை பற்றி சிந்திக்கின்ற ஒரு தலைவராக நம் முன்னால் நிற்கிறார்கள் என்று சொன்னால் அன்புமணி ராமதாஸ் அவர்களை தவிர வேறு யாரும் இருக்க வாய்ப்பில்லை. கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கேட்கின்ற கேள்வி இந்த நாட்டினுடைய கேள்வி, விவசாயிகளுடைய கேள்வி. அதை விட்டு ஏளனம் பேசுற வேலையெல்லாம் இன்னைக்கு எந்த அரசியலும் தலைவரை செய்யக்கூடாது. ஒருத்தர் இன்னைக்கு நேத்து புறப்பட்டு வந்துட்டார், நேத்து தலைவரான உடனே அவருக்கு பெருசா கொம்பு முளைச்சிட்டதான் நடப்பு. அடுத்தது கேள்வி கேட்டா நாங்க அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம். உங்க அண்ணன் அவங்க அப்பனுக்கு தாத்தன் எல்லாம் பார்த்துட்டு வந்த கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி என்பதை இந்த நேரத்தில் உங்களுக்கு புரிந்து கொண்டு உங்களுடைய கேள்வியை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் கேட்டுக்கொண்டே இருப்பார். இந்த மக்களுக்கு நியாயம் கிடைக்கின்ற வரை போராடி கொண்டே இருப்பார். ஒவ்வொரு பிரச்சனைக்கு போராடுற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். இதே முன்னாடி பிரச்சனை வந்த பொழுது 1000 வாகனத்தில் படையெடுத்து கர்நாடகத்திற்கு சென்ற கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. மேகதாது அணையை நீங்கள் கட்ட முயற்சி செய்தீர்கள் என்று சொன்னால் அதை விட 2 மடங்கு இளைஞர்கள் இன்றைக்கு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் பின்னால் திரளுவோம். அவருடைய கட்டளையை நிறைவேற்றுவோம். எங்கள் உயிரை கொடுத்தாவது அந்த அணையை கட்டுவதை தடுத்து நிறுத்துவோம் என்று நேரத்தில் கூறிக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறுகிறேன். நன்றி.